டேய் இப்போ எங்க தான்டா போறான்? சும்மா வாடா. டேய் இதுக்கு தான் வீட்ல இருந்து தாலி எடுத்துட்டு வந்தியா? அந்த பிள்ளையால தான்டா உங்க மாமா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காரு. இது கழுத்துல தாலி கட்ட போற? தாலி கட்ட போறனா? யாரா சொன்னது? பின்ன இப்படி ஒரு பித்தலாட்டக்காரி எனக்கு பொண்டாட்டியா வர முடியுமா? இவளாலதான் என் மாமா இறந்தாருன்னு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்து இவ நினப்பு ஃபுல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன்டா. இப்ப நான் அந்த தாலியை எடுத்துட்டு வந்தது இவ கழுத்துல கட்டுறதுக்கு இல்ல, இவ மூஞ்சில விட்டேறி. என்னடி பாக்குற? என் கனவுல அஞ்சலின்னு ஒருத்தி அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா. அவ கழுத்துல கட்டுறதுக்காக தான் அந்த தாலி ஆசாசைய வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அந்த அஞ்சலி வெறும் கனவுதான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்கிற நீ ஒரு கொலகாரி, பித்தலாட்டக்காரி, ஏமாத்துக்காரிடி. என் ஒட்டுமொத்த கோவமும் உன் ஒருத்தி மேல தாண்டி இருக்கு. இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், திரும்ப திரும்ப நீ என் கண்ணுல பட்ட அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிரும். அதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. முத்துப்பாண்டி, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹாசினியோட சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அவ வேணும்னே அது. போது நிறுத்து. இவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாரு கவியா, இவளை நம்பாத. இவ ஒரு நச்சு பாம்பு, எப்ப வேணாலும் கொத்திடுவா. இவ கிட்ட இருந்து தயவு செஞ்சு தூரமாவே இரு. அதான் உனக்கும் நல்லது.